எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஒரு 5, 6 நல்ல கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5, 6 பல் பூண்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், ஒரு ஹாஃப் சைஸ் பெரிய வெங்காயமும் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு வதக்கணும். அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலாஸ் போட்டுக்கலாம். ஜீரகம் அண்டு பெப்பர், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது வெங்காயம் வதங்குறக்குள்ளேயே நம்ம போட்ட இந்த ஜீரகம், மிளகு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அது சால்ட் உப்பு இல்லை கல் உப்பு ஏதோ ஒரு உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம கொஞ்சம் துருவின தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அது நல்லா ஆறுறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அளவான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் சும்மா அது கீழே வரைக்கும் போகாமல் மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குண்டாவில் ஆயில் விட்டுட்டு கத்திரிக்காய் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு வதக்குங்க. ஒரு ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே ஒரு 1/4 பதத்துக்கு நல்லா வெந்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற அளவு விட்டுரு.